ஓய்வூதியர்களின் லைஃப் சர்டிபிகேட் அளிப்பதில் உள்ள சிரமங்களை களைவதற்காக அரசாங்கமும் வாரியம் சேர்ந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் அறிமுகப்படுத்தினார்கள். இவ்வாறு ஓய்வூதியர்களினுடைய நலனில் அக்கறை கொண்டு அரசாங்கமும் வாரியம் எடுத்த நடவடிக்கைக்காக நாம் முதலில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்டை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதற்கு கடந்த 10/6/2024 நாளிட்ட உத்தரவு எண் 84 தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். போர்டு ஆர்டர் 84 என்ன சொல்லியிருக்காங்க? பக்கம் 2 3ஆம் பத்தியில 3 பகுதிகள் 1, 2, 3 என்று 3 பகுதிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல் பகுதியை 3 உட்பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள், ABC என்று. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல் உட்பிரிவுல ஜீவன் பிரமான் போர்ட்டல் மூலமாக நீங்க டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் கீழ்கண்ட விருப்பங்களின் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் தேர்வு செய்து சமர்ப்பிக்கலாம். அதுல முதல் என்ன சொல்லியிருக்காங்க? போஸ்ட்மேனை ரிக்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அவருக்கு 70 ரூபாய் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பயோமெட்ரிக் கருவி மூலம் ஓய்வூதியதாரர் தன்னுடைய கைரேகையை பதிந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்டை உருவாக்கிக் கொள்வது, சமர்ப்பிப்பது என்ற ஒரு நிலை சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தீர்வு தான். ஆனால் இதுல என்ன சிரமம் இருக்கு? எப்படி எலக்ட்ரிசிட்டி போர்டுல லார்ஜ் நம்பர் ஆஃப் வேகன்சினால பிரச்சனைகள் இருக்கோ, அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்லயும் அதே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. சோ அதனால போஸ்ட்மேன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, போஸ்ட்மேன் எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடியவர், பலதரப்பட்ட பொதுமக்களை சந்திக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் வீட்டிற்குள் அவரை அனுமதித்து இந்த பயோமெட்ரிக் கருவியை பயன்படுத்தி கைரேகையை பதிய வேண்டும். 70 ரூபாய் கட்டணமாக குறைந்தபட்சம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியும். 70 ரூபாய் கொடுக்க வேண்டும். சோ மேற்படி விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றது. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சேவா மையம் அல்லது காமன் சர்வீஸ் சென்டர் என்ற கணினி மையத்துக்கு போக வேண்டும். அங்கு பயோமெட்ரிக் கருவி மூலம் ஓய்வூதியதாரர் தன்னுடைய கைரேகையை பதிந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சேவா மையங்கள் என்பது தனியார் அல்லது அரசு சார்ந்திருக்கலாம். அங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும், பலதரப்பட்டவர்கள் கூடியிருப்பார்கள். குறைந்தபட்சம் நாம் 100 ரூபாய் செலுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலவரை வரை காத்திருக்க வேண்டும். இந்த முறையிலையும் ஓய்வூதியர் கட்டாயம் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நிலையை பார்க்கும்போது பேசாம பேங்க்லயே போய் ஓய்வூதியதாரர் ஆப்ஷன் ஃபார்ம் லைஃப் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு வந்துடலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஓய்வூதியர் அமைப்பு பயோமெட்ரிக் கருவியை வாங்கி வச்சிருந்தா அல்லது வாங்கி இந்த பென்ஷன்தாரர் அவங்க மூலமா கைரேகையை பதிஞ்சு டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்கலான்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்டான தொழிற்சங்க அலுவலகங்களுக்கு போறோம்னா நிச்சயமா அலுவலகங்கள் எல்லா ஓய்வூதியர்களுடைய அருகிலையும் இருக்காது. அலுவலகங்கள் ரொம்ப லிமிட்டட். ஆனா பேங்க் அப்படி இல்லை. எந்த ஓய்வூதியர் எங்க இருக்காரோ அவருக்கு தொழிற்சங்க அலுவலகத்தை விட கணக்கு வைத்திருக்கக்கூடிய பிரான்ச் மிக அருகில் தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க ஓய்வூதியர்கள் பேங்க் பிரான்ச்சில் போய் அவங்க லைஃப் சர்டிபிகேட்டை பிசிக்கலா கொடுக்கறது தான் வசதியா. ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சப்மிஷன் ஆஃப் லைஃப் சர்டிபிகேட் த்ரூ போஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். லைஃப் சர்டிபிகேட் த்ரூ போஸ்ட் அனுப்ப வேண்டும் என்று எந்த அர்த்தத்தில் குறிப்பிடப்பட்டது என்பது புரியவில்லை. காரணம், லைஃப் சர்டிபிகேட் நேரடியாகத்தான் அளிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, 3வது பகுதியில் டைரக்ட் மஸ்டரிங் பிசிக்கல் அப்பியரன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது யார் முன்னால் எப்போது தோன்ற வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. அந்த வாரிய உத்தரவுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸை நீங்க பயன்படுத்தாம ஓல்டு மெத்தட், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் படிவத்தில் பூர்த்தி செய்து லைஃப் சர்டிபிகேட்டை நேரடியாக வங்கி கிளைகளில் சமர்ப்பிக்கலாம். நண்பர்களே, அனைத்தும் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இளம் வயதினர் உட்பட பெண்கள் அனைவரும் வங்கிக்கு செல்ல வேண்டிய கட்டாயமே இப்போது இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டர்ல மொபைல் மூலமாக நாம் நமது வங்கி பணிகளை பெரும் பகுதிகளை முடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, கூகுள் பே, UPI போன்ற அப்ளிகேஷன்களை பயன்படுத்தி பணப்பரிமாற்றங்களையும் பெருமளவு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வசதி இருக்கும் இந்த காலத்தில் ஓய்வூதியர்கள் இருந்த இடத்தில் இருந்தே, அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட யார் உதவியும் இல்லாம தானே டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்கும் அந்த முறைதான் சரியானதாக இருக்கும். அப்படி ஒரு வழிமுறையைத்தான் நாங்கள் இந்த பதிவில் வெளியிடுகின்றோம்.
நமது வழிமுறை என்பது சாதாரணமானவர்கள் கூட இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அடிப்படையிலிருந்து விளக்கி இருக்கின்றோம். இது கம்ப்யூட்டர் தெரிந்தவர்களுக்கு, மொபைலை நன்றாக இயக்க தெரிந்தவர்களுக்கு இதன் முக்கிய பகுதிகளை அவர்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது. ஆண்ட்ராய்டு மொபைலில் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நாம் 2 அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்ய வேண்டும். முதலில் பிளே ஸ்டோரை கிளிக் செய்து ஓபன் செய்து அதில் ஆதார் ஃபேஸ் ரீடர் என்று டைப் செய்தால் ஆதார் சிம்பிளோடு ஒரு அப்ளிகேஷன் நம் கண்முன்னால் தோன்றும். அதை டவுன்லோட் என்ற இடத்திலே கிளிக் செய்தால் அது டவுன்லோட் ஆகும். ஓரிரு வினாடிகளில் டவுன்லோடு முற்றுப்பெற்றுவிடும். முற்றுப்பெற்றதற்கு அடையாளமாக ஓப்பன் அல்லது அன்இன்ஸ்டால் என்ற சிம்பிள்கள் வரும். அவ்வாறு வந்தால் அந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிவிட்டது என்ற அர்த்தம். இது ஒரு பகுதி முடிந்து விட்டது. அடுத்தது ஜீவன் பிரமான் லைஃப் சர்டிபிகேட் என்று டைப் செய்தால் இதே போன்ற ஒரு சிம்பிள் படம் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் என்று கொடுத்தால் அது ஒரு வினாடிகளில் உங்களுடைய மொபைல் போனிலே இன்ஸ்டால் ஆகிவிடும். அது ஓப்பன் ஆர் அன்இன்ஸ்டால் என்ற சிம்பிள் வந்தால் உங்கள் மொபைலில் அது இன்ஸ்டால் ஆகிவிட்டது என்ற அர்த்தம். ஜீவன் பிரமான் சிம்பிளை கிளிக் செய்தால் ஜீவன் பிரமான் என்ற ஒரு பக்கம் உருவாகும். தொடர்ந்து அதற்கு அடுத்த ஒரு பக்கம் வரும். அதில் சப்போர்ட்டட் பயோமெட்ரிக் ஸ்கேனர் ஃபவுண்ட் அப்படி என்று வரும். அதில் கண்டினியூ வித் யூடிஐ யூஐடிஏ அப்படி என்று கேள்வி கேட்கும். எஸ் என்று கொடுத்து விட வேண்டும். எஸ் என்று கொடுத்தவுடன் அதில் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆபரேட்டர் ஐடென்டிபிகேஷன். ஆபரேட்டர் ஐடென்டிபிகேஷன் என்பது ஆபரேட்டர் என்பது பென்ஷன்தாரர். ஆதார் அல்லது விர்ச்சுவல் ஐடி என்று 2 தேர்வுகள் இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு ஆதார் தான் தேர்வாக இருக்க முடியும். விர்ச்சுவல் ஐடி என்பது மிக ரேராக இருக்கும். எது தேவையோ அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் என்டர் ஆதார் எண்ணை முதல் வரியிலே நம்பரை எழுத வேண்டும். இரண்டாவது, அந்த ஆதார் கார்டிலே என்ன மொபைல் எண்ணை நீங்கள் குறிப்பிட்டு அளித்திருக்கிறீர்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் குறிப்பிட வேண்டும். மூன்றாவதாக என்னுடைய இமெயில் ஐடியை இங்கே குறிப்பிட வேண்டும். சப்மிட் பட்டனை நீங்கள் அழுத்த வேண்டும். உடனே ஒரு என்டர் ஓடிபி உருவாகும். மொபைலிலும் ஓடிபி வந்திருக்கும், உங்களுடைய இமெயில் ஐடியிலும் ஓடிபி வந்திருக்கும். ஓடிபியை பூர்த்தி செய்ய வேண்டும். சப்மிட் பண்ணீங்கன்னா அடுத்தது ஃபுல் நேம் அசின் ஆதார். ஆதார்ல என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். த ஹோல்டர் ஆஃப் ஆதார் அப்படின்றத மேல தள்ளினீங்கன்னா அதுலேயே கீழே இறங்கும். அதுல லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிடணும். ஸ்கேன் பட்டன் வரும். அதை டிக் பண்ண உடனே ஸ்கேன் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஆப்ஷனை நீங்க ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே மொத்தமான அந்த பகுதிக்குள் உங்கள் முகத்தை வைத்து அந்த ஸ்கேனர் உங்கள் முகத்தை ரெக்கக்னைஸ் செய்வதற்கு ஒரு பக்கம் இருட்டாகவும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது. மேலே கீழே நகர்த்தி மூஞ்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு மூஞ்சியில் ஒரு சிறு பகுதி கூட வெளியே செல்லக்கூடாது. கண்ணை சிமிட்ட வேண்டும். ஏனென்றால் இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்கள் முகத்தை அடையாளம் காணுவதுடன் உங்கள் ஆதாரில் பதியப்பட்ட கருவிழிகளையும் அது அடையாளம் காணுவதற்காக நீங்கள் வசதி செய்து கொடுக்க வேண்டும். ஸ்கேன் செய்யும் போது கண்ணாடி அணிந்திருக்க கூடாது. உங்கள் முகம் அடையாளம் காண்பவுடன் சக்சஸ்ஃபுல்லாக அடுத்த முகத்துக்கு சென்றுவிடும். ஒருவேளை சரியாக நீங்க வைக்கவில்லை என்றால் திரும்பவும் அது வாய்ப்பு அளிக்கும். முயற்சி செய்தால் உங்கள் முகம் பதிவாகிவிடும். மிக சுலபமாகத்தான் அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்கிறது. அதற்கு அடுத்த பென்ஷனர்ஸ் ஐடென்டிபிகேஷன் என்ற ஒரு பக்கம் உருவாகும். அதில் என்டர் ஆதாருடைய எண்ணை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். மொபைல் எண்ணை அடுத்த லைனிலும் அதற்கு அடுத்த லைனில் உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் பதிவு செய்து சப்மிட் செய்து விட வேண்டும். சப்மிட் செய்வது மாடலுங்க கொடுத்துருக்கோம். சப்மிட் செஞ்ச உடனே உங்க மொபைல் போன்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பூர்த்தி செய்து திருப்பியும் சப்மிட் செய்து விட்டால் பென்ஷனர்ஸ் ஐடென்டிபிகேஷன் அடுத்த பக்கம் உருவாகும். அதுல உங்க ஆதார்ல என்ன பேர் எப்படி குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி குறிப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தது 5 காலங்கள் நட்சத்திர சிவப்பு குறியீட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். வலதுகை பக்கம் கருப்பு முக்கோணம் இருக்கும். முதல் முக்கோணத்தை அழுத்தினால் செலக்ட் கேட்டகரி என்ற போது ஒரு 4-5 கேட்டகரி வரும். அதில் நீங்கள் அதர்ஸ் என்று தேர்வு செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது 2வது முக்கோணத்தை நீங்கள் அழுத்தினால் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஎஸ்யூ தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் என்பதை 3 காலங்களிலும் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்த லைன் உங்கள் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர் அதுல குறிப்பிட வேண்டும். அதற்கு அடுத்தது பென்ஷன் பேமெண்ட்ல எந்த பென்ஷன் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஃபேமிலியினுடைய எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் அதுல குறிப்பிட வேண்டும். பென்ஷன்
அக்கௌண்ட் நம்பரை குறிச்சு கீழே 2 ஆப்ஷன் கேட்கும். ஆர் யூ ரீட்டிங் எம்ப்ளாய்டு, ஆர் யூ ரீமேரிட்லாம் கேட்கும். அது எது உங்களுக்கு சூட்டபிளோ அதை நீங்க குறிப்பிட வேண்டும். பெரும்பாலும் நோ என்பதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்து விட வேண்டும். கிளிக் செய்து விட்டால் நீங்கள் இதுவரை பதிந்த விவரங்கள் எல்லாம் அடுத்த 2 பக்கங்களில் உங்களுக்கு ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருக்கும். நாங்கள் அதை 2 பிரிவுகளாக பிரித்து காட்டியிருக்கின்றோம். 2 பக்கங்கள் நீங்கள் தேர்வு செய்தெல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதையும் உறுதி செய்து கொண்டு கீழே ஒரு சர்டிபிகேட் கேட்டிருக்கிறார்கள், ஒரு ஒப்புதல் கேட்டிருக்கிறார்கள். 2ஐயும் நீங்கள் டிக் செய்ய வேண்டும், சப்மிட் செய்ய வேண்டும். சப்மிட் செய்த பின்பு மீண்டும் ஸ்கேன் என்ற ஒரு பகுதி வரும். அந்த ஸ்கேனை நீங்கள் கிளிக் செய்தால் ஏற்கனவே வச்ச ஆப்ஷன் திருப்பியும் வரும். அது ஏற்கனவே சொன்ன வழிமுறைகளை கையாண்டு உங்கள் பேஸ் ரெகக்னைசேஷன் நீங்கள் சரியாக ரெகக்னைஸ் செய்ய ஒத்துழைப்பீர்களானால் அது சக்சஸ்ஃபுல்லாக ரெகக்னைஸ் செய்து அடுத்த ஒரு படம் வரும். அது உங்களுடைய ஆதார் அட்டையில் என்ன படம் இருந்ததோ அந்த படத்துடன் உங்களுடைய பிரமான் ஐடி உங்கள் பிபிஓ ஆர்டர் நம்பரோடு காட்டும். பிரமான் ஐடி நம்பரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் நாம் செய்த வேலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த பிரமான் ஐடியை பெறுவதுதான். அதை க்ளோஸ் பட்டனை நீங்கள் அழுத்திவிட்டால் அடுத்த ஒரு பட்டன் உருவாகும், கன்ஃபார்ம் என்று கேட்கும். அதில் எஸ் என்பதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். குரோம் பிரவுசரிலே நீங்கள் ஜீவன் பிரமான் .government.in குறிப்பிட்டு அதை சர்ச் செய்தால் லைஃப் சர்டிபிகேட் பென்ஷனர்ஸ் என்ற ஒரு காலம் உருவாகும். இதை பிரஸ் பண்ணினால் சைன் இன் என்று வெளிப்படும். அதில் பிரமான் ஐடி நம்பரை நீங்கள் குறிக்க வேண்டும். அதற்கு கீழ் உள்ள கேப்சாவை குறிக்க வேண்டும். ஓடிபி ஜெனரேட் ஓடிபி என்றதை கிளிக் செய்கிறீர்களானால் ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை பதிவு செய்து லாகின் செய்வீர்களானால் உங்களுக்கு அடுத்த பக்கத்தில் டு டவுன்லோட் லைஃப் சர்டிபிகேட் என்பது கிளிக் ஹியர் என்ற ஒரு பக்கம் உருவாகும். அந்த பக்கத்தை கிளிக் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய லைஃப் சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகிவிடும். அந்த லைஃப் சர்டிபிகேட்ல எந்த டயத்துல எந்த நிமிஷத்துல இந்த சர்டிபிகேட் உருவாக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் செய்முறைக்கு யாரும் வெளியே செல்ல வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே செய்து முடிக்க முடியும். 12/6/2024 எடுக்கப்பட்ட டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட்டை மாதிரிக்காக இத்துடன் இணைத்திருக்கின்றோம். இந்த டிஜிட்டல் சர்டிபிகேட்டை நாம் உருவாக்கிய பின்னர் சம்பந்தப்பட்ட மொபைல் எண்ணுக்கு 2 எஸ்எம்எஸ்கள் வரும். அந்த எஸ்எம்எஸ்களில் 30/6/2024 நெக்ஸ்ட் இயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காரணம் இது ஜூன் மாதம் எடுக்கப்பட்ட டிஜிட்டல் சர்டிபிகேட் ஆகும். நாம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தான் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும்போது 30/6/2025 நெக்ஸ்ட் இயர் என்ற மெசேஜ் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நண்பர்களே, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை நாம் உருவாக்க முடியும். தேவைப்பட்ட விஷயம் என்னவென்றால், சம்பந்தப்பட்ட ஓய்வூதியரின் ஆதாரில் பதியப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியும் அவருடைய ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இருந்தால் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை உருவாக்க முடியும். இதே போன்ற செயல்முறையை பயன்படுத்தி இது குறித்த நாலேஜ் இல்லாதவர்களுக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை நாம் மற்றவர்களுக்கும் எடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.